என் தங்க பிள்ளையே, இந்த சீரடி சாய்நாதன் இப்பொழுது உனக்கு சவால் விட்டை சொல்கிறேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இதை கேட்கும் நிமிடத்திலே உன்னை வந்து சேரத்தான் போகிறது. கனவுகள் மெய்ப்பட கடினமாக உழைத்து கொண்டே இரு. காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த நிழலும் நிசமாகும். அதனால் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று கனவு கள்வதை மட்டும் நீ நிறுத்தி கொள்ளாமல் வெற்றியடைய ஒவ்வொரு நாளையும் உன்னை தயார்படுத்திக்கொள். இந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது என்பதில் உறுதியாக இரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகத்தானே மாறப்போகிறாய். நீ உன்னை பலவீனம் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய். வலிமையுடையவன் என்று நினைத்தால் மட்டும்தான் எந்த தடைகள் வந்தாலும் ஏது தடைகள் வந்தாலும் உனக்கான விஷயத்தில் எதிர்த்து நின்று போராடுவாய். முடியும் முடியாததில் முடியும் என்பதை நினைத்து வாழ். என் தங்க பிள்ளையே, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இரு. என் தங்கமே, சில சமயத்தில் நாம் யாரிடமோ இருந்து விலகி இருக்க வேண்டிய நிலையை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியதிருக்கிறது. அது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கான தன்மான இழுக்காக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் நானும் உறுதியாகத்தான் இருக்கின்றேன். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து, உன்னை தேவைக்கு மட்டுமே அங்கு உபயோகிப்பவர்களிடமிருந்து, உன்னை தேவையில்லாமல் விமர்சிப்பவர்களிடமிருந்து, உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து சற்றே விலகியிரு. அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள்தான் உன் வெற்றியை அங்கு தடைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையப் போகிறது என்பதில் நீ உண்மையாக இருந்து கொள். நிச்சயம் உன் வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உன் கூடவே இருக்கும் பொழுது நீ யாரிடம் இருந்தும் எதையுமே எதிர்பார்க்காதே. அன்பை எதிர்பார்ப்பது தவறில்லைதான். ஆனால் யாரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் நாம் தவறு செய்கிறோம். தனக்குள் திறமை இருக்கும் சில சமயத்தில், ஆனால் அதை ஆணவத்தால் வெளிப்படுத்தி கொண்டு இருக்காதே. அதிலும் இன்னும் கற்று தேறுகின்ற ஆசானாய் இருந்து வெளிப்படுத்த முயல்வதுதானே ஆகச் சிறந்தது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடி வாழ்க்கையே வெறுத்து கொண்டு இருக்கலாம். அந்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை நீ ஒரு நாளும் அங்கு மறந்து விடாதே. எத்தனை சோகங்கள் சூழ்ந்து நின்றாலும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதுமே உன் நினைவில் கொண்டு வராதே. இப்பொழுது நடக்க இருக்கும் செயலில் மட்டும் நீ எண்ணி துணிந்து செயல்படு. வானம் என்றவுடன் 1000 நட்சத்திரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தால் எப்படி நட்சத்திரங்கள் மறைத்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ செயல்பட்டு கொண்டு இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகத்தான் செய்ய போகிறது. துன்பத்தை மட்டுமே பிடித்து கொண்டே இருக்காது. சூரிய உதயம் என்பது எல்லோருடைய வாழ்விலும் பொதுவானதாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் அது வெளிச்சத்தை தராமல் இருந்து விடுமா என? என்னால் ஓட முடிந்தால் ஓடுவேன், நடக்க முடிந்தால் நடப்பேன், தவழ முடிந்தால் தவழத்தான் முடியும் எனில் தவழுவேன். எப்படியாயினும் என் பயணத்தை யாரும் நோக்கியும் நான் விட்டு கொடுக்க போவதே கிடையாது. சர்வ நிச்சயமாக முன்னோக்கி மட்டும்தான் என்னுடைய பயணம் இருக்கப் போகிறது என்பதில் முதலில் நீ தீர்மானித்துக்கொள். ஐயோ, நான் தனியாக போகின்றேன், என்னிடம் அவர் இல்லை, எனக்காக என் கரம் பற்ற இவர் இல்லை என்று மற்றவர்களை பற்றி மட்டுமே நீ யோசிக்காதே. முயற்சி செய்ய எந்த நேரத்திலும் தயங்காதே. முயலும்போது உன்னை முட்களும் அங்கு முத்தமிட்டு தான் செல்லும். ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வெளியே பார்த்தால் உனக்கான வெற்றி அழகாக உன் வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டிருப்பதை இங்கு யாராலும் தர முடியாது.
வெற்றிக்கென்று ஏதோ ரகசியம் இருப்பது போல் நீ அங்கு பயந்து கொண்டே இருக்கின்றாய். ஐயோ, எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை செய்வது போலத்தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று சிந்திக்கிறாய்? என் தங்கமே, வெற்றிக்கென்று ரகசியங்கள் எதுவுமே கிடையாது. உன் திட்டமிடலும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் உனக்கு தோல்வி தந்த பாடமும் தான் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் இருந்து பிறப்பித்து கொண்டே இருக்கும். உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும் வரை நீ உன் வாழ்க்கையை உன்வசப்படுத்தத்தான் போகிறாய். அதை தாண்டி ஐயோ எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை, எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்று புலம்பி ஒரு பலனும் கிடைக்கப் போவதும் இல்லை. கடந்த காலத்தை முடிந்தவரை மறந்து விட்டு கொண்டே இருங்கள். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. மகிழ்ச்சியும் மன அமைதியும் உனக்கு நான் தருவது என்று உறுதியேற்று விட்டால் நிச்சயம் நீ யாரையுமே நம்பி வாழ மாட்டாய். என் தங்கமே, வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அளவைத்து கொண்டுதான் இருக்கின்றது. நியாயத்தையும் தர்மத்தையும் செய்தவர்களிடம் மட்டுமே ஏன் இப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய்? நேரத்திற்கு ஏற்ப மாற்றி மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறதோ என்று நீ உனக்கு முன்னால் சென்று பொய் சொல்பவர்களை நினைத்து வருந்தி கொள்கிறாய். நான் உண்மையாக இருந்ததற்கு என்னதான் பலன் இருக்கிறது அப்பா என்று சிந்திக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இறுதியில் ஜெயிக்கப் போவது நியாயமும் தர்மமும் தான். அதனால் அந்த நியாய தர்மம் அங்கு ஜெயிக்க வைப்பதற்கு சில விஷயங்களை போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கிறது. ஆனால் வெற்றி மகுடத்தை சூடுவது உறுதியாகிவிட்டது. அது உன் வாழ்க்கையில் அங்கு நிதர்சனமான உண்மையாகவே மாறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். வாழ்க்கை என்பது நீங்களே உங்களை தேடுவதில்லை, உங்களை எப்படி உருவாக்குவது என்பதுதான் அமைந்து கொண்டு இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுமே அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருந்து விட்டு போகட்டும். அடைந்ததை தீர வேண்டும் என்ற வெறியோடு இருப்பது தவறில்லை. ஆனால் எப்படியானும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தேனும் என் வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்து விட்டாலே வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இழப்பதற்கு ஏதுமில்லை எனும்போது ஒரு துணிச்சலும் நம்பிக்கையும் உன்னுள் பிறக்கும் பார். அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால் நீ நினைத்த மாதிரியை அடைவதற்கான மிக பெரும் வெற்றியை பெறத்தான் போகிறாய். உனக்காக நான் உன் கூடவே இருக்கும் பொழுது உன் மதிப்பை நீ மட்டுமே முடிவு செய். யாருக்காகவும் காத்திருக்காதே. ஓம் சாய்ராம்.